வெல்கம் டு ட்ரூ கார்ஸ். இன்னைக்கு ஒரு சூடான விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஸோ டாட்டா வந்து 2019 செப்டம்பருக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக் கார் வந்து ரிலீஸ் பண்ண போகிறான்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எலக்ட்ரிக் கார் பார்த்தீங்கன்னா 2018 டாட்டா வந்து ஒரு கான்செப்ட் கார் வந்து ரிவீல் பண்ணாங்க. அதான் வந்து விஷன். இது வந்து ஒரு எலக்ட்ரிக் கார். ஸோ இந்த காரை பேஸ் வச்சு தான் இந்த வந்து எலக்ட்ரிக் கார் வந்து இந்த செப்டம்பருக்கு ரிலீஸ் ஆக போகிற சொல்கிறாங்க. ஸோ இந்த காரோட மேஜர் டிசைன் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்த ரிலீஸ் ஆகிற எலக்ட்ரிக் காரில் இருக்க போது சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் தான் வந்து இந்த எலக்ட்ரிக் காரில் இருக்க போது. ஸோ இந்த எலக்ட்ரிக் காரோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 25 lakhs இருக்கும். அண்ட் இந்த காருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து கோனாக்கு வந்து எதிராக வரப்போகுதுன்னு சொல்லுவேன். ஸோ கோனா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 25 lakhsக்கு வந்து இந்த கோனா கார் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டான ப்ரைஸ் கிடையாது. நிச்சயமாக 25 lakhsக்கு வந்து ஒர்த் இல்லை. நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ நானும் வந்து பர்சனலாக தான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் டிசைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா 25 lakhs பார்த்தீங்கன்னா நிச்சயம் ஒர்த் இல்லைன்னு சொல்லுவேன். ஆனால் இப்போ இவங்க காட்டுற கார் பார்த்தீங்கன்னா டாட்டா சொல்கிற இந்த கார் வந்து இந்த டிசைனில் வரப்போகுதுன்னா நிச்சயமாக சொல்லுவேன் இந்த டிசைனுக்காகவே இது வந்து 25 lakhsக்கு ஒர்த்துன்னு சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் டாட்டா வந்து இந்த கார் வந்து ஃபுல் சார்ஜில் 1000 kilometers வரைக்கும் போகும். அண்ட் இந்த கார் பார்த்தீங்கன்னா பேட்டரிக்கு வந்து 10 years வாரண்டி வந்து டாட்டா தர போகிறான்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயம்லாம் கேட்கும்போது எனக்கு வந்து இந்த கார் மேலே பெரிய ஹைப் கிரியேட் ஆகுது. ஸோ உங்களுக்கும் வந்து கிரியேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த காரோட டிசைன் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த காரில் வந்து நிறைய எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் ஃபியூச்சரிஸ்டிக் ஃபீச்சர்ஸோட இந்த கார் வரப்போகுது. ஸோ அது என்ன ஃபீச்சர்ஸ் நம்ம இப்போ பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டாட்டாவில் இருக்கிற இந்த காருக்கு வந்து ஃபுல்லி டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் தராங்க. அண்ட் இந்த ஸ்பீடோமீட்டர் இருக்கிற கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அமேசிங்காகவும் ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்க சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து ஒரு பெரிய ஸ்க்ரீன் போகுது பார்த்தீங்களா. ஸோ அது பார்த்தீங்கன்னா வெறும் கான்செப்ட் காரில் மட்டும் தான் இருக்கும். இப்போ ரிலீஸ் பண்ணுற காரில் அது இருக்காது. அதுக்கு பதிலாக வந்து டாட்டா வந்து சென்டரில் வந்து பெரிய டச் ஸ்க்ரீன் வந்து தரப்போகிறாங்க. ஸோ இந்த கான்செப்ட் கார் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் ரூஃப் தந்துக்கிறாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக சொல்லுவேன். ஆனால் இந்த டிரான்ஸ்பரண்ட் ரூஃப் பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ண மாடலில் வராது. அதுக்கு பதிலாக ஒரு க்ளோஸ் ரூஃப் தந்துடுவாங்க வித் சன்ஷேடோட தந்துடுவாங்க. ஸோ டாட்டா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த காரோட டிசைன் அண்ட் ஸ்டைலிங் வந்து மோஸ்ட்டாக வந்து சேமாக இருக்க போது சொல்கிறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு சரியாக தெரியல. ஏன்னா இந்த காரோட அஃபிஷியல் பிக்சர் வந்து நம்மளுக்கு வரல. அண்ட் டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தெரியல. ஸோ கமிங் செப்டம்பர் தான் அந்த டீட்டெயில்ஸ் பிக்சர்ஸ் வரப்போகுது. ஆனால் இந்த காரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஹுண்டாய் கோனா பெட்டரா இல்லை டாட்டா எலக்ட்ரிக் கார் மேலே உங்களுக்கு நம்பிக்கை ஜாஸ்தியாக இருக்கா? எதாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்யூ.